பேய் பிடிச்சவங்க, என்னது பேயா, எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்கிறீங்களா? செத்து போய் ஆவியா வந்து ஒருத்தரை பிடிப்பது மட்டும் இல்லை, பணப்பேய், காமப்பேய்ன்னு பல மனப்பேய் பிடிச்சவங்க இருக்காங்களே அவங்க. அதே போல் பைத்தியம் பிடிச்சி பலகாலம் மனநோய் காப்பகத்தில் இருந்தும் சரியாகாதவங்க, நாள்பட்ட வியாதியால் அவஸ்தைப்படுறவங்க, முறையான சிகிச்சை எடுத்துக்கிறதோட நம்ம சங்கரங்கோயிலுக்கு வந்து கோமதியை வழிபடுவதோட அவளின் நேர் பார்வையில் திருவாவடுதுறை ஆதீனம் 10வது குருமூர்த்திகள் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கர எந்திரத்தையும் தரிசனம் பண்ணி நெய் தீபமும் மாவிளக்கும் போட்டு அங்கே தரக்கூடிய புற்று மண்ணை பிரசாதமாக வாங்கி பூசிக்கிட்டு, அம்மா கோமதி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, யாராலையும் என்னை காப்பாற்றவும் முடியாதுன்னு மனமுறி வேண்டிக்கங்க. உங்கள் நோய் நிச்சயம் குணமாகும். அதோட மேலரத வீதியில் அமைஞ்சிருக்கிற நம்ம வேலப்பதேசிகருடைய குருமூர்த்தத்தை தரிசனம் பண்ணா நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்றி தேவையற்ற ஆசைகள் சிந்தனைகள் மறைஞ்சு போகும். இதனால நமக்கு திருவருளும் குருவருளும் ஒரு சேர கிடைக்கும். பேய்வாயில் பட்டாரும் பித்து மிக பெற்றாரும் நோய்சால உற்றாரும் நுழைந்துணரும் சந்நிதியில் தாய்னியே சரணமென தவங்கிடந்து சுகமுறுவார் வாய்மீது முக்காலும் மாண்பு நிறை கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. கோயிலுக்கு போய் வழிபட்டா எப்படி சரியாகும்னு சந்தேகப்படுறீங்களா? ஒரே ஒரு முறை சங்கரங்கோயிலுக்கு போய் எங்க கோமதியை தரிசனம் பண்ணுங்க. அங்க எரியிற நெய் தீபத்தையும் மாவிளக்கையும் பாருங்க. எவ்வளவு பேரோட வேண்டுதல் பலிச்சிருக்குன்னு புரியும். கருணை கடல் எங்க கோமதி. அவளை வழிபட்டா எல்லா நலன்களையும் நமக்கு கொடுப்பா. அவளை விட்டா வேற கதியும் நமக்கு இல்லையே.